Okay, so welcome to the modern web development course. So இங்க நம்ம என்னென்ன படிக்க போறோம், what we going to learn? So we going to learn HTML, CSS, JavaScript, React, Node, Express, MongoDB, etc. So there is a lot. இது தாண்டி படிக்க போறது லைக் NPM பேக்கேஜ்ல நிறைய லைப்ரரிஸ் அண்ட் மாடியூல்ஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி சொன்னதான், எதுக்கு இந்த கோர்ஸ் நம்ம பண்றோம், எதுக்கு இந்த ஸ்டார்ட் அப் வந்து கிரியேட் பண்ணணும்னு சொல்லி ஒரு நோக்கமே என்னன்னா, நிறைய இடத்துல காசு அதிகமாக வாங்கி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதான் ஒரு மெயினான கோல். காசு அதிகமாக வாங்கி கடைசியில் வேலை கிடைக்காம போகுது. நீங்கள் ரிசர்ச் பண்ண நிறைய விஷயம் உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்காக நம்ம ரொம்ப கம்மி காசில் பண்ணணும். ஸோ கம்மி காசில் பண்ணி நம்ம வேல்யூ அதிகமாக கொடுக்கணும் அப்படின்றது தான் ஒரு பேசிக்கான கோல். ஓகே, வேற எந்த ஒரு ரீசனுமே கிடையாது நான் டீச்சிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இங்கே வந்து நான் என்ன பண்ணுறோன்னு பார்ப்போம். ஸோ இங்கே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து என்ன படிக்க போறோம்னா HTML அண்ட் CSS ஃப்ரம் த பிகினிங். ஓகே, இங்கே வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த பிகினிங் தான். எதுவுமே வந்து இதுக்கு முன்னாடி எதுவும் தெரியணுன்றது அவசியம் தேவையில்லை. உங்களுக்கு சிஸ்டமே யூஸ் பண்ண எனக்கு தெரியாது, நான் இது வரைக்கும் சிஸ்டமே தொடலை நான் அப்படின்னாலுமே நோ ப்ராப்ளம், யூ கேன் பிகம் அ டெவலப்பர். புரியுதுங்களா நான் சொல்றது? ஓகேவா? ஸோ இது தெரியணும் அது தெரியணும் அப்படின்லாம் இல்லை. சிஸ்டமே உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியல, ஓகே எனக்கு தெரியாது, ஸோ நான் வந்து டெவலப்மெண்ட் படிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக டெவலப்மெண்ட் படிக்கலாம். சரியா? ஸோ இங்கே நம்ம என்ன படிக்க போகிறோம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் HTML, CSS. நான் நிறைய டெக்னிக்கல் வேர்ட் யூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த டெக்னிக்கல் வேர்ட்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா என்னன்னு புரியலன்னா நோ ப்ராப்ளம். ஸோ எல்லாமே நம்ம கிளாஸில் பார்ப்போம். ஸோ பில்ட் modern response website with UI with Figma. So Figma படிப்பீங்க and also user experience and user interface. So அதுக்குன்னு சொல்லி தனி கிளாஸ்ல போகணுன்ற அவசியம் இல்லை. So we start from the user interface and experience and also HTML5, CSS, SAS, Learn, Flex and Grid. So இங்க என்ன படிக்கிறோம்னா நம்ம build multiple high quality website and UI projects. என்னென்ன ப்ராஜெக்ட் பண்ண போறோன்றதை காமிக்கிறேன் கொஞ்ச நேரத்தில். ஸோ அதனால நீங்களே டிசைன் பண்ணுவீங்க, நீங்களே அதை டெவலப் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் HTML5 semantic layout and CSS fundamentals like how to change the background color, how to give some color value to text, padding, margin, spaces, alignment, space distribution, இந்த மாதிரி விஷயம். Then Flexbox and CSS grid ப்ராப்பர் லேஅவுட்க்கு. தென் CSS வேரியபிள், டிரான்சிஷன், ட்ராப் டவுன்ஸ், ஓவர்லே இதெல்லாம் தெரியலனா பிரச்சனை இல்லை. ஸோ இது எல்லாமே நம்ம பார்க்க தான் போகிறோம். ஸோ அதனால் இப்போ தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து வெப்சைட் அண்ட் ஹோஸ்டிங் டெப்ளாய்மெண்ட் வித் FTP ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் அண்ட் ஆல்சோ GitHub. ஓகே, ஸோ GitHub நம்ம லேர்ன் பண்ணுவோம். இனிஷியலாகவே நம்ம லேர்ன் பண்ணுவோம் GitHubலாம் யூசிங் when we start to learn the HTML and CSS. ஸோ இங்கே வந்து நம்ம இதை படிக்கிறோம். ஸோ இதை படித்து முடிச்சா நான் என்ன பண்ண முடியும், கம்ப்ளீட்டாக ஒரு 90% நீங்கள் பார்க்குற வெப்சைட்டை உங்களால் பில்ட் பண்ண முடியும். ஓகேவா? இது வந்து ஃபர்ஸ்ட் ரீசன். Second reason, modern JavaScript from the beginning. So JavaScript is a language is going to help for only client side இருந்துச்சு. இப்போ நம்மளுக்கு பேக் எண்டுக்கும் ஒர்க் பண்ண முடியும். அதுதான் நம்ம வந்து merge stackன்னு சொல்றோம். ஸோ நம்ம பேக் எண்ட்லையும் JavaScript யூஸ் பண்ணி ஒரே லாங்குவேஜ் யூஸ் பண்ணி நம்ம வந்து எல்லாமே நீங்கள் ரெக்கார்ட் பண்ணாதீங்க, நான் வீடியோ போட்டுறேன். ஓகே, நான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஓகே சரி. ஸோ மாடர்ன் JavaScript from the beginning நம்ம இங்கே என்ன படிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லேர்ன் and build project with pure JavaScript, not any framework libraries. இனிஷியல் டைமில் என்னை பொறுத்த வரைக்கும் லாங்குவேஜ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா நான் என்னதான் கோட் அடித்தாலுமே நம்மளால வந்து டெவலப்மெண்ட் வந்து பெருசாக பண்ண முடியாது. ஸோ அதனால் இங்கே நம்ம என்ன லேர்ன் பண்ண போகிறோம்னா மாடுலர் லேர்னிங் செக்ஷன் வித் 5 ரியல் வேர்ல்ட் ப்ராஜெக்ட் வித் பியூர் JavaScript. ஸோ JavaScript மட்டும் வச்சு நான் வந்து ஒரு 5 ப்ராஜெக்ட் பில்ட் பண்ண போகிறேன் ஒன்லி யூசிங் JavaScript. ஓகே, மாஸ்டர் த டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல் வித்தவுட் jQuery. ஸோ jQueryன்றது ஒரு லைப்ரரி JavaScript இன்னும் ஈஸியாக மாற்றி கொடுக்கும். நம்ம எப்படின்னா லைக் இப்போ கிளிக் பண்ணுறோம் ஒரு விஷயம் டெலிட் ஆகுது அப்படின்னா, இப்போ நான் இதை கிளிக் பண்ணுறேன், இது வந்து ஓப்பன் ஆயிருக்கு, இதை நான் வந்து ஒரு 50 லைன் கோட் அடிக்கிறேன்னா jQuery வந்து எனக்கு ஒரு 2 லைன் கோடில் முடிச்சு கொடுத்துரும். ஆனால் எனக்கு இது புரியணும்னா JavaScript புரியணும். அதுக்கு தான் நான் சொன்னேன் வித்தவுட் no framework. So we're going to focus on only JavaScript. So asynchronous programming language, Ajax, Fetch, API promises, async and await. So how network protocol is working, how the domain working. So இந்த மாதிரி நெட்வொர்க்கிங் விஷயம்லாம் நம்ம பார்ப்போம். எப்படி டேட்டா ஃபெச் பண்ணுறது, எப்படி சென்ட் பண்ணுறது, போஸ்ட் பண்ணுறது, அப்டேட் பண்ணுறது, டெலிட் பண்ணுறது, லைக் CRUD ஆப்ரேஷன். Next, OOPS included ES5 prototypes and ES16 plus, sorry 6 plus. So basically old version of JavaScript and new version of JavaScript. Simple சொல்லலாம். Advanced objects and functions. Learn JavaScript patterns. ஸோ எத்தனை பேர் பேட்டர்ன்ஸ்லாம் சொல்லி தராங்கன்னு தெரியல. நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதே பேட்டர்னை பேஸ் பண்ணி தான் இருக்கும். பிகாஸ் நான் கோர்ஸ் பண்ணப்போ எனக்கு இது அந்த பேட்டர்ன்ஸ்லாம் சொல்லலை ப்ரோ. ஓகே, ஸோ வி ஹாவ் டு ஃபோக்கஸ் ஆன் மெயின்டைனபிலிட்டி அண்ட் ஸ்கேலபிலிட்டி. பிகாஸ் நான் வந்து கோட் பண்ணுறேன், ஏதோ கச்சா முச்சான்னு கோட் பண்ணுறேன் அப்படின்னா அது ஒர்க்கே ஆகாது. யார் வேணால் அதை பண்ணிடலாம் ஈஸியாக. புரியுதுங்களா? இன்னைக்கு ChatGPT கூட இருக்குது, நான் போய் டைப் பண்ணலாம், கோடு கொடுக்கும், அவுட்புட் வாங்கிடலாம். ஆனால் அது ப்ராப்பராக இருக்கா, ஒரு ப்ரொஃபஷனல் வேலை இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இருக்காது. பிகாஸ் வி ஆர் நாட் யூசிங் எனி பேட்டர்ன். ஸோ அதனால்
பேட்டர்னை லேர்ன் பண்ணி பேட்டர்னை பேஸ் பண்ணி வி கோயிங் டு பில்ட் அ பியூட்டிஃபுல் ப்ராஜெக்ட் வித் மாடியூல் ஆர் ரிவீல் பேட்டர்ன். ஓகே, 2 பேட்டர்ன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுக்கு இந்த 2 பேட்டர்ன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் சொல்றேன்னா, மாடியூல் பேட்டர்ன் வி கோயிங் டு யூஸ் ஆன் ரியாக்ட் ஜேஎஸ் அண்ட் ஆல்சோ தி பேக் அண்ட் நோட் ஜேஎஸ். ஸோ அதனால மாடியூல் பேட்டர்ன் நான் வந்து தரவா படிச்சிட்டேன்னா அப்கமிங் ஃப்ரேம் ஒர்க்ஸ் ஆர் வெரி ஈஸி, பிகாஸ் எல்லா ஃப்ரேம் ஒர்க்குமே மாடியூல் பேட்டர்னை ரிக்வயர் பண்ணி தான் இருக்கும். ஸோ அதனால நம்ம வந்து மாடியூல் பேட்டர்ன் படிப்போம். தென் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் அண்ட் எரர் ஹேண்ட்லிங் அண்ட் லோக்கல் ஸ்டோர் அண்ட் மச் மோர். ஸோ பேசிக்கா இங்கே நான் நிறைய விஷயம் கொடுக்க முடியாது. எது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டோ அதை மட்டும் அப்படியே சுருக்கி நான் வச்சிருக்கேன். ரொம்ப பெருசா பேசினா இதெல்லாம் பண்ண போறோம்னு சொல்லி அது ரொம்ப டைம் எடுத்து போர் அடிச்சிடும் நம்மளுக்கு. ஓகே, ஸோ ஆல்வேஸ் நம்ம கொஞ்சம் ஈஸியாக ஃபோக்கஸ் பண்ணிக்கணும். ஸோ ரெகுலர் எக்ஸ்பிரஷன்னா லைக் இந்த மாதிரி இமெயில் வேலிடேஷன் எப்படி பண்ணுறது, எரர் ஹேண்ட்லிங், ஹவு டு ஹேண்டில் எரர்ஸ், இது இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக். இதனால தான் இங்கே போட்டிருக்கேன். லோக்கல் ஸ்டோரேஜ்னா ஒன்றும் இல்லை, ப்ரௌசர்லேயே நமக்கு வந்து ஒரு ஸ்டோரேஜ் கொடுப்பாங்க, அதில் நம்ம ஸ்டோர் பண்ணி கொஞ்சம் ஒர்க் பண்ணுவோம். அந்த குக்கீஸில் அந்த மாதிரி விஷயம்லாம் அது லேட்டரானு பார்ப்போம். ரொம்ப பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல. ஓகே, திஸ் இஸ் த JavaScript. ஸோ டோட்டலி we know now HTML, CSS and JavaScript. Then we have to know what is React and Redux. Okay, from front to the back. So front to back na நான் வந்து ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பரா இருந்தா மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா போதும் தான். ஓகே, அதுக்குன்னு பேக் அண்ட் நாலேஜே எனக்கு இல்லாம நான் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பரா இருக்கேன்னா ஓகேவான்னு கேட்டா அதுதான் கிடையாது. ஸோ அதனால தான் ஐ நெவர் கோனா டீச் ஒன்லி ஃபார் த ஃப்ரண்ட் அண்ட். ஓகே, லைக் ரியாக்ட்ன்ற ஃப்ரேம் ஒர்க்ஸ் மட்டும் நான் யூஸ் பண்ண போறது இல்லை. ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு ஃபோக்கஸ் ஆன் கம்ப்ளீட் ஃபுல் ஸ்டாக் அப்ளிகேஷன். ஸோ அப்ளிகேஷன் எப்படி இருக்கும்னா, லாஸ்ட் ப்ராஜெக்ட் இ-காமர்ஸ் ஆர் அந்த மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட் தான் பண்ணுவோம். சரி, ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம இங்க என்ன படிக்க போறோம்? ஸோ லேர்ன் மாடர்ன் ரியாக்ட் பை பில்டிங் 2 ப்ராஜெக்ட்ஸ். ஒன் இஸ் மைன், another one is yours. ஓகே, ஸோ இதான் ஒரு பேசிக்கான விஷயம். இங்க 3 போட்டிருக்கேன் தெரியாம. ஓகே, 2 தான் இங்க. What you will learn. So learn modern React by building 2 projects. So one is the feedback application with in-depth explanation of React fundamentals. So basically இங்க வந்து எப்படி இருக்கும்னா எல்லாமே வந்து ப்ராஜெக்ட் பேஸ் பண்ணி தான் இருக்கும். எதுவுமே தியரி கான்செப்ட் இருக்காது, என்கிட்ட சிலபஸ் இருக்காது, எந்த ஒரு ஸ்ட்ரக்சருமே இருக்காது. ஈச் அண்ட் எவ்ரி டே வி கோயிங் டு ஃபோக்கஸ் ஆன் ப்ராஜெக்ட். ஸோ ரியல் வேர்ல்ட் ப்ராஜெக்ட் எல்லாமே. ஸோ நீங்கள் வந்து எனக்கு தியரி பேஸில் தான் இருக்கணும் அப்படின்னு இந்த கோர்ஸ் நினச்சிங்கன்னா ஸ்கூல் காலேஜ் மாதிரி கண்டிப்பாக இந்த மீட்டிங் விட்டு நீங்கள் போயிடலாம். இது வேஸ்ட் ஆஃப் டைம். பிகாஸ் தியரியை படிச்சு தான் நம்ம வந்து இன்னைக்கு ப்ரோக்ராமிங் என்னன்னே தெரியாமல் இருக்கும். ஸ்கூலில் படிச்சது, காலேஜில் படிச்சது. இங்கே தியரி கான்செப்ட் இருக்காது, எந்த ஒரு ப்ரெசன்டேஷன் இருக்காது, எந்த ஒரு எதுவுமே இருக்காது. ஒரு மூணு நாள் ப்ரெசன்டேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ப்ரோக்ராமிங்குள்ள வர ஆரம்பிச்சோம்னா, ஸோ தெர் இஸ் நோ ப்ரெசன்டேஷன், ஒன்லி ஃபோக்கஸிங் ஆன் ரிசர்ச்சிங் ChatGPT அண்ட் கூகுள் பண்றது. எப்படி ஒரு டெவலப்பர் ஒர்க் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி தான் இந்த கிளாஸ்மே இருக்கும். ஸோ ஃபீட்பேக் அப்ளிகேஷன் அண்ட் வாட் இஸ் சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் ரிக்வயர்ட் ஃபார். சொல்றேன் ப்ரோ, நான் சொல்றேன். ஓகே, சொல்றேன் கொஞ்ச நேரம். So feedback app with the in-depth explanation of React fundamentals and learn React hook, how to create a custom hook. So custom hook நம்ம கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு தேவையில்லை, ரொம்ப பெருசா போவேன்னா. சூட்டபிள் ஃபார் போத் பிகினர் அண்ட் இன்டர்மீடியட் React developer. Basically if you have like 2 or 3 years experience within your field, no problem, this course is more welcome you, because இங்க நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் நம்ம பார்ப்போம். கண்டிப்பா நிறைய விஷயம் படிப்போம். So build how to fetch the user app. So fetching user application information application and learn how to use contacts and reducer managing global state. So stateன்றது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் அ டேட்டா. ஸோ நான் வந்து ஒரு டெவலப்பரா இருக்கேன், நான் வந்து கோட் அடிக்கிறேன், அது நான் மட்டும் போதுமான்னு கேட்டால் போதாது. நான் வந்து எனக்கு டிபிலேருந்து வர டேட்டாவை நான் வந்து எப்படி மேனேஜ் பண்ணணும். பிகாஸ் வாட் எவர் யூ சீ இன் த ஃப்ரண்ட் அண்ட், இந்த ட்விட்டராக இருக்கட்டும் இல்லை லைக் ஃபேஸ்புக், வாட் எவர் இட் இஸ் அப்ளிகேஷன். ஓகே, நான் வந்து என்னோட டேட்டாவை நான் வந்து எப்படி பேசிக்கா ஃபோக்கஸ் பண்ண போறேன் அப்படின்றதான் முக்கியமான விஷயம். ஸோ அதுக்காக நம்ம வந்து கான்டாக்ட்ஸ் அண்ட் ஆல்சோ ரிடக்ஷன் நம்ம ஒரு விஷயம் படிக்க போகிறோம். இது பேர் தான் ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க. ஸோ ஸ்டேட் மேனேஜ் இஸ் நத்திங் அபவுட் ஸோ ஹவு டு மேனேஜ் மை டேட்டா த்ரூ மை அப்ளிகேஷன் த்ரூ ஆல் த காம்பனன்ட்ஸ். ஸோ இதை நம்ம வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக படிப்போம். ஓகே, ஸோ இது வந்து ரியாக்ட். ஸோ ரியாக்ட் முடிச்சதுக்கப்புறம் we going to focus on advanced node express DB. நான் எதுக்கு இங்க அட்வான்ஸ் போட்டுட்டு இருக்கேன்னா, பிகாஸ் நம்ம பாக்குறது எதுவுமே வந்து இந்த யூடியூப் சேனல்ல பாக்குற வீடியோஸ் மாதிரிலாம் இருக்காதுங்க. ஓகேங்களா, எல்லாமே ப்ராஜெக்ட் பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதுக்கு தான் அட்வான்ஸ் போட்டுருக்கேன். அட்வான்ஸுக்கும் தியரிக்கும் நிறைய கான்செப்ட் இருக்கு. தியரியா படிச்சீங்க, சும்மா ஏதோ ஒன்று படிக்கிறேன் அப்படின்னா அது வந்து நார்மல் திங். அட்வான்ஸ்னு போடும்போது ஈச் அண்ட் எவ்ரி லைன் ஆஃப் கோட் யூ ஹேவ் டு டைப், யூ ஹேவ் டு லைக் டெய்லியுமே டாஸ்க் இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அட்வான்ஸ் நோட் அண்ட் எக்ஸ்பிரஸ் டிபி வந்து MongoDB யூஸ் பண்ணுவோம் அண்ட் மச் மோர். ஸோ லேர்ன் மாடர்ன் மேர்ன் பை பில்டிங் 2 ப்ராஜெக்ட்ஸ். ஒன்று வந்து என்னது, ஒன்று வந்து உங்களுது. ஸோ இதுதான் பேசிக்கான விஷயம். வாட் யூ வில் லேர்ன் ஹியர். So learn MERN by building one project like full CRUD application சொல்லுவாங்க. ஸோ CRUDனா ஒன்றும் இல்லை, கிரியேட், ரீட், அப்டேட், டெலிட். ஸோ இந்த அப்ளிகேஷன் தான் எங்கே போனாலுமே நம்மளுக்கு இருக்கும். நான் வந்து ஒரு விஷயம் போஸ்ட் பண்ண முடியலாம், அடுத்தவங்க போஸ்ட் பண்ணதை நான் வந்து ரீட் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி நான் போட்ட போஸ்ட் நல்லா அது தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா அப்டேட் பண்ண முடியும். அப்படி எனக்கு அந்த போஸ்ட் தேவையில்லையே நான் வந்து டெலிட் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஒரு CRUD ஆப்ரேஷன் சொல்லுவோம். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவோம். இந்த ப்ராஜெக்ட் இஸ் கோயிங் டு பில் லைக் தெரியல என்ன ப்ராஜெக்ட் பண்ணுவோம்னு சொல்லி கண்டிப்பாக அப்போ என்ன மைண்ட் செட் இருக்கோ அதை பொறுத்து தான் இருக்கு.
ஸோ அப்போ இங்கே வந்து ஃபுல் ஸ்டாக் அப்ளிகேஷன் வித் இன்டெப்த் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் நோட் அண்ட் எக்ஸ்பிரஸ். ஸோ நோடும் படிக்க போகிறோம், எக்ஸ்பிரஸும் படிக்க போகிறோம். ஸோ வி கோயிங் டு லேர்ன் both things. So learn how to create a custom API. ஸோ என்னன்னா ஒரு ஏபிஐ எப்படி கிரியேட் பண்ணணும், எப்படி வந்து போஸ்ட்டுக்கு ஒரு ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணணும், எப்படி கெட் பண்ணணும், எப்படி அப்டேட் பண்ணணும், இந்த மாதிரி விஷயம் நம்ம பார்ப்போம். Suitable for both beginner and intermediate React developer. So already if you know React, here also I welcome you because there is a lot of advanced things we have to know. Okay, ஸோ அதனால இங்க வந்து நம்ம நிறைய விஷயம் படிக்க போறோம். Learn how to make a middlewares and module routes controller and important the documentation and etc. பேசிக்கா நம்ம என்னதான் வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸ் போய் படிச்சாலும் they doesn't teach you how to make a documentation. So this is one of the worst thing I ever seen in my life. டாக்குமெண்டேஷன் ஒரு பேக் அண்ட் டெவலப்பருக்கு பண்ண தெரியலனா அவருக்கு கோடே புரியலன்னு இருக்கும். பேசிக்கா இதான் ஒரு உண்மையான விஷயம். ஸோ அதனால கண்டிப்பா நம்ம வந்து டாக்குமெண்டேஷன் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்றத நம்ம கண்டிப்பா பார்ப்போம். ஸோ அதுவுமே நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட கோர்ஸோட பார்த்து. தென் செகண்ட் ஸ்டெப்பு, ஸோ கோட் இஸ் லைக் ஏ ஹியூமர். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் த பிரசன்டேஷன், லாஸ்ட் ஸ்டெப் இஸ் மை வேர்ட்ஸ். ஸோ கோட் இஸ் லைக் ஏ ஹியூமர். ஸோ பேசிக்காக கோடிங்கை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம படிக்க ஆரம்பிச்சோன்னா அது வந்து நம்மளுக்கு உதவாது. கோடிங் இஸ் வெரி ஈஸி இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ஒரு கோட் இருக்கு, என்ன கோட்னா டோன்ட் இமிட்டேட் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கோடிங் ரொம்ப ரொம்ப உதவும். என்ன விஷயம்னா எதையுமே வந்து மெமரைஸ் பண்ணாதீங்க. ஸோ வி ஆல்வேஸ் ஃபோக்கஸிங் ஆன் மெமரைஸ் ஃப்ரம் த ஸ்கூல், ஃப்ரம் த காலேஜ். ஓகே, ஸோ இங்கே வந்து மெமரைஸ்லாம் இருக்காது. ஒன்லி focusing on how to understand. So if you understand something, you can make something possible. So here, thank you so much. We learn together and we grow together. இது வந்து என்னோட கோட்டு, நானா எழுதுனது. ஸோ இதுதான் வந்து பிரசன்டேஷன். ஓகே, ஸோ என்ன பண்ண போறோம்னு புரிஞ்சுதுங்களா? என்ன பண்ண போறோம்னு சொல்லி ஓகே. புரிஞ்சது ப்ரோ. எத்தனை பேர் இங்க வந்து டெவலப்பரா இருக்கீங்க? இதுக்கு முன்னாடி வந்து நான் டெவலப்மெண்ட்ல இருக்கேன், எனக்கு வந்து கோர்ஸ் படிச்சிருக்கேன், இந்த மாதிரி எனக்கு புரியல, அந்த மாதிரி யாரா இருக்கீங்களா இங்க? ப்ரோ டிசைனரா இருக்கேன் ப்ரோ ஒரு ஆஃபீஸ். என்ன ப்ரோ? டிசைனரா இருக்கேன் நானு. ஓகே ஓகே சரி ஓகே ஓகே. வேற டெவலப்பரா இருக்கீங்களா இங்க? ப்ரோ ஃப்ரண்ட் எண்ட் மட்டும் முடிச்சிருக்கேன். ஃப்ரண்ட்ல ரியாக்ட் ஜேஎஸ் வரைக்கும் கோர்ஸ் பண்ணிருக்கேன் ப்ரோ நான். ஓகே, வேற யாராச்சும்? ஃப்ரண்ட் எண்ட் மட்டும் முடிச்சிருக்கேன் ப்ரோ. ஃப்ரண்ட் எண்ட் முடிச்சிருக்கீங்க, கோர்ஸ் பண்ணிருக்கீங்களா? ஆமா ப்ரோ. தனியா ரியாக்ட் யூஸ் பண்ணியா? இல்ல ப்ரோ, ரியாக்ட்லாம் யூஸ் பண்ணல ப்ரோ. வெறும் HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்ட், jQuery, பூட்ஸ்ட்ராப் மட்டும் சொல்லி கொடுத்தாங்க. ஓகே சரி ஓகே, புரியுது. சரி ஓகே, அதே மாதிரி இப்போ ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரா நீங்க? ஜாவா ஃபுல் ஸ்டாக் கம்ப்ளீட் பண்ணிருக்கேன் ப்ரோ. சரி, நீங்க ஜாவா தானா நீங்களும்? நோ ப்ரோ, நானும் ஃபுல் ஸ்டாக். சரி ஓகே, ஃப்ரீலான்சரா வர்க் பண்றேன் ப்ரோ. தேர்ட் இயர் படிக்கிறேன். சரி ஓகே. நாம வந்து இப்போ ஒரு பூட் ஸ்டாப் சொன்னா தான் ஞாபகம் வருது. நம்ம இங்க அதை தாண்டி என்னென்ன பார்க்க போறோம்? இது வந்து பேசிக்கா வந்து அப்ளிகேஷன் ஓவர்வியூ தான் நான் கொடுத்துருக்கேன். என்னென்ன படிக்க போறோம்? HTML, CSS அண்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் சொல்லி. ஸோ இதுக்குள்ள நிறைய லைப்ரரிஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் CSS நம்ம என்னென்ன லைப்ரரிஸ் பார்க்க போறோம்னா பூட் ஸ்டாப், மெட்டீரியல் அண்ட் டெய்ல்வின் CSS. லைக் பிகாஸ் டெய்ல்வின் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். டெய்ல்வின் வந்து லோ லெவல் கோடிங் தான், பட் ஆனா எனக்கு அது தெரிஞ்சா மட்டும்தான் மார்க்கெட்னால போய் சமாளிக்க முடியும். ஏன்னா இப்போ எனக்கு இது தெரியல அப்படின்னு நீங்க வந்து ரெஸ்யூம்ல ஆட் பண்றீங்க, அப்படி ஆட் பண்ண போறது இல்ல. அதான் ஆக்சுவலான மீனிங். எனக்கு வந்து டெய்ல்வின் தெரியல அப்படின்னா உங்க ரெஸ்யூமோட வெயிட் வந்து கொஞ்சம் வீக் ஆயிரும். ஓகே, ஸோ அதனால டெய்ல்வின் படிச்சு தான் நம்ம லாஸ்ட் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண போறோம். ஃபுல் ஸ்டாக் இ-காமர்ஸ் ப்ராஜெக்ட் இல்ல இ-காமர்ஸ் நான் சும்மா சொல்றேன். என்ன அப்போ என்ன மைண்ட் செட் இருக்கும் தெரியாது. ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி ஜாவா ஸ்கிரிப்ட்ல நிறைய லைப்ரரிஸ் பார்ப்போம். லைக் NPM பேக்கேஜஸ்ல இருக்க நிறைய மாடியூல்ஸ்லாம் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி ஒன்னொன்னா பார்த்து தான் நிறைய விஷயத்தை நம்ம பில்ட் பண்ண முடியும். ஓகே, எல்லாத்தையுமே இங்கேயே சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டா, திஸ் கோர்ஸ் இஸ் நாட் அபவுட் மேக்கிங் லைக் எப்படி சொல்றது, லீட் தான் மெயின் இதுன்னு கிடையாது. சத்தியமா சொல்றேன், எனக்கு ஒரு 10 பேர் இருந்தாலுமே போதும். எண்ட் ஆஃப் த டே அவங்க கண்டிப்பா பிளேஸ் ஆகும். இதான் பேசிக்கான கான்செப்ட். இங்க வந்து பிளேஸ்மெண்ட்டுக்கு அஷூரன்ஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்கு. அது உங்களோட ப்ராக்டிஸை பொறுத்து தான் இருக்கு. ஓகேவா? ஏன்னா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணாம எங்கேயும் பிளேஸ்மெண்ட் கிடைக்காது. இங்க இருக்க மிகப்பெரிய மார்க்கெட்டிங் என்ன ஒரு விஷயம்னா, பே மீ ஐ வில் கிவ் யூ ஜாப் அப்படின்றாங்க. ஸோ அது வந்து ரொம்ப வஸ்டான விஷயம். ஓகே, ஸோ அவங்க என்னதான் நீங்க வந்து ஒரு 1 லட்ச ரூபா பே பண்ணி அவங்களுக்கு வந்து ஜாப் வாங்கி கொடுத்தாலுமே எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு வேலை தெரியலன்னா எத்தனை நாள் நீங்க அந்த கம்பெனில இருப்பேன்னு நினைக்கிறீங்க? அது என்னைக்கே யோசிச்சிருக்கீங்களா? நீங்க போய் சும்மா ஒரு 50,000 கட்டுறீங்க எங்கேயோ, அவன் வந்து சொல்றான் 100% பிளேஸ்மெண்ட் அஷூரன்ஸ் அப்படின்னு சொல்லி அவன் கொட்டையா போடுறான் பேனர்லயே. கரெக்டா? நீங்க என்ன பண்றீங்க? ஓகே, இப்போ நம்ம கட்டி சேர்ந்துருவோம்னு சொல்லிட்டு போறீங்க. சேர்ந்ததுக்கு அப்புறம் அவன் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு வேலையை வாங்கி கொடுக்க மாட்டான். அது வேற விஷயம். வாங்கி கொடுத்துட்டான், எத்தனை மாசம் அந்த கம்பெனில இருப்பேன்னு நினைக்கிறீங்க வேலை தெரியாம? ஜென்யூனான கொஸ்டின் இது, யோசிச்சு பாருங்களேன். இப்போ நீங்க ஒருத்தர் ஹையர் பண்றீங்க, ஒருத்தருக்கு அவருக்கு வேலை தரல, என்ன ப்ரூவ் பண்ணுவீங்க? சொல்லுங்க, என்ன பண்ணுவீங்க?
ஒர்க்ல இருந்து ரெஃப் பண்ண சொல்லிடும். அவ்வளவுதான், ஃபயர் பண்ண வேண்டியதுதான். இதுதான் நடக்குது. இதுதான் மிகப்பெரிய இங்க ஸ்கேமே. ஸோ அதனால வி நீட் டு நோ ஹவு டு ஒர்க். ஸோ இஃப் ஹி டசன்ட் நோ ஹவு டு ஒர்க்னா, ஸோ நம்ம வந்து இங்க பொழைக்கவே முடியாது. ஸோ இங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கேம். ஸோ இதை வந்து நல்லா புரிஞ்சுக்கங்க. ஸோ வி ஹாவ் டு மேக் லாட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் திங்ஸ் யூசிங் ஸ்கில். ஸோ அது வேலைக்கு தான் போகணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ ஃப்ரீலான்சிங் ஒர்க் இருக்கு, அப்படி இல்லைனா வெளியில ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலாம், நிறைய விஷயம் இருக்கு. ஓகே, ஸோ அதனால மெயின் கோல் வந்து என்னன்னா ஒரு கம்யூனிட்டி பில்ட் பண்ணணும். சரிங்களா? ஒரு கம்யூனிட்டி பில்ட் பண்ணி நம்ம ஃபியூச்சர்ல சொல்றேன் நான், இப்போதைக்கு இல்லை. இப்போ வரைக்கும் ஒரு எத்தனை பேர் இந்த இது ஸ்டார்ட் பண்ணி ஒரு 4 months ஆகுது. இந்த பேஜ் ஸ்டார்ட் பண்ணி 4 monthsல நம்ம கிட்ட ஒரு 50 பேர் படிச்சுட்டு இருக்காங்க. ஓகே, இன்னொருக்கு யாருக்கும் கிளாஸ் பண்ண முடியல. இன்னும் ஒரு 1 month போகும். கோர்ஸோட டியூரேஷன் இருக்கு அவங்களுக்கு, முடிஞ்சாதான் நம்மளால போக முடியும். ஓகே, ஸோ அதனால தான் சொல்றேன். ஸோ படிச்சா மட்டும்தான், ப்ராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் நம்மளுக்கு இங்க வேலை கிடைக்கும். அது வந்து நீங்க என்னதான் பே பண்ணாலும் சரி, ஈவன் தோ லைக் 1 lakh 2 lakh 3 lakh 10 lakh நீங்க பே பண்ணாலுமே, நான் ஒரு கம்பெனில போய் அவன் எனக்கு 30,000 மாசம் சம்பளம் தரானா, நான் வந்து வேலையே தரலனா அடுத்த மாசம் அவன் ஃபயர் பண்ணிட்டு வருவான். பிகாஸ் கம்பெனியோட வேல்யூவேஷன் எம்ப்ளாயிலோட ஒர்க்ல தான் இருக்கு. எனக்கு ஒர்க்கே தெரியலனா கம்பெனி உங்களுக்கு எப்படி சம்பளம் கொடுக்கும், கம்பெனிக்கு எப்படி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்? ஸோ வேல்யூ பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு சம்பளம். ஸோ அதனால இந்த ஸ்கேம் எல்லாம் மறந்துடுங்க. ஓகே, ஸோ இங்க ஸ்கேம்லாம் எதுவுமே இருக்காது. Is it benefit to people who didn't have a coding experience? Yeah, bro, it is going to be very benefit. I told you that if he doesn't know how to use a computer, this course is going to be worth for you. Okay, இதான் நான் வந்து ஸ்டார்டிங்கே சொன்னேன், இந்த கொஸ்டின் வரும்னு தெரியும். ஸோ உங்களுக்கு கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண தெரியலனா கூட பிரச்சனை இல்லை. we going to focus on how to learn programming in an efficient way, not like சும்மா ஏதோ இது பண்றோம் அப்படிலாம் இருக்காதுங்க. ஸோ எல்லாமே வந்து ப்ராக்டிகல் பேஸ் தான். ஸோ இங்க தியரி பேஸ் எதுவும் கிடையாது. அதுக்காக தான் நான் இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா சொல்றேன். ஸோ திஸ் கோர்ஸ் இஸ் கோயிங் டு பி ஒர்த்.